துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை என்றைக்குமே மன்னிக்க மாட்டீங்க. அதுக்காக எதிரிக்கே ஒரு பிரச்சனைனா கூட சும்மா இருக்க மாட்டீங்க. ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை தன்னோட வாழ்க்கையை வச்சு வாழக்கூடியவங்க. யார் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவனை நான் தண்டிக்கணும் அப்படின்னா அவனுக்கு திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டாம். அவன் பண்ணதில் 1% கூட நான் பண்ண மாட்டேன், ஆனால் அவனுக்கு நல்லது பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். அவன் வாழ்நாள் முழுக்க ஏண்டா நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னு வருத்தப்பட்டே அவன் சாகணும். இதுதான் துலாம் ராசி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையே இருக்குங்க. இவங்க தண்டிக்கிறதுல ஒரு வித்தியாசமானவங்க. எல்லா விதத்துலேயும் ரொம்ப நல்லவங்க. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயோட அருமையை முழுசாக தெரிஞ்சவங்க. வாழ்நாள் முழுக்க தாய்க்காகவே ஒவ்வொரு நிமிஷத்தையும் யோசிக்கக்கூடியவங்க. தாய் நாட்டையும் நேசிப்பாங்க. உடுத்தக்கூடிய உடையும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய மனசும் சரி வெள்ளையாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. யாருக்குமே தீங்கு நினைக்காத தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. உங்களை பற்றி பேசினா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே போகலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மேன்மையானவங்க, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருந்தாவே அந்த இடத்துல நியாயம் ஜெயிக்கும். இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க? பயப்படவே வேணாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே மறக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க. முடங்கி கிடந்த நீங்கள் முழு பாடுபட்டு முன்னேறி நிற்க போகிறீங்க. அடிப்படை வசதிகள் பெருகும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். விஐபிகளினோட உதவி கிடைக்குங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். இழுப்பறியாக இருந்த வேலைகள் கூட சீக்கிரமாக முடியுங்க. புதுசாக நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தெளிவாக செஞ்சு முடிப்பீங்க. குறிப்பாக வர வேண்டிய பணம் கைக்கு வருங்க. கல்வியாளர்கள் அறிஞர்களினுடைய நட்பு கிடைக்கும். பழைய சிக்கல்கள் எல்லாமே இப்போ பேசி தீர்த்துருவீங்க. கணவன் மனைவியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க. வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் விளையாட ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு தவிச்ச பெற்றோர்களுக்கு அழகான வாரிசுகள் உருவாகுங்க. பிள்ளைகளால் சமூகத்தில் மதிக்கப்படுவீங்க. தடைப்பட்ட கல்யாண பேச்சு இப்போ கூடி வருங்க. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி வங்கி கடன் கிடைக்கும். புதுசாக வீடு கட்டி கொடுப்பீங்க. எதிர்காலத்துக்கு சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. உறவுக்காரர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. குறிப்பாக புதுசாக வேலை கிடைக்கும். தாய் வழியில் அனுகூலம் உண்டாகும். அரசு காரியங்கள் கடகடன்னு நடந்து முடியுங்க. சந்தோஷமும் வரும். ஒரே நேரத்தில் 2-3 வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. குடும்பத்தில் இந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட மறைஞ்சு போகுங்க. திடீர் பயணங்கள் வரும். அதனால் அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க. அரசாங்க அதிகாரிகள் விஐபிகள் கிட்ட உங்களுக்கு ஒரு நட்பு இருக்கும். குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயருங்க. எதிர்பார்த்த அயல்நாட்டு பயணம் கூடி வரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீராதாங்க இருக்கும். இருந்தாலுமே இரத்த அழுத்தம், சளி தொல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடலை நல்லா கொஞ்சம் அக்கறை வச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யாரையும் நம்பி முடிவெடுக்கக்கூடாது. கர்ப்பிணிகளாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி முக்கியமான பத்திரங்களில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. மற்றவங்க கிட்ட எப்போவுமே அளவாக பேசுங்க. பழக்கம் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவு சிறக்கிறதுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. வராத நீங்கள் கைவிடப்பட்ட பணம் கூட உங்களை தேடி கொடுத்துட்டு போவாங்க. குறிப்பாக நோய்கள் விலகும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆர்வம் பிறக்குங்க. தெளிவாக முடிவெடுப்பீங்க. குடும்பத்தில் மற்றவங்க மேலே சந்தேகங்கள் நீங்கி சந்தோஷம் கூடி போகுங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. உயர்கல்வி, உத்தியோகம் இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் முடியுங்க.
குலதெய்வ கோவிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் எப்போ போனாலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னால் தொழில் தொடங்கினவங்க வியாபாரத்தில் எல்லாம் முன்னேற்றத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போது அவங்கள விட பல மடங்கு முன்னேற்றத்துக்கு நீங்கள் போவீங்க. குறிப்பாக கடையை விரிவுபடுத்துவீங்க. ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா 2-3 கடை வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளியாட்களினோட அனுசரணையால் வியாபாரம் பெருகுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு சேருவாங்க. கெமிக்கல், கமிஷன், வாகன உதவி, பாகங்கள் இந்த மாதிரி எல்லாமே தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் மறையும். பங்குதாரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு என்னதான் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்மளும் சீரும் சிறப்புமாக செஞ்சு கொடுத்தாலும் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து அவப்பெயர் மட்டும்தாங்க கிடைக்கும். நல்ல பேரே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு மேலதிகாரிகளே உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க. அவங்களே உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. இப்படி இல்லைப்பா, இப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி பதவி உயர்வு கிடைக்குங்க. சம்பள உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள்கிட்ட இருந்து வந்த அந்த பணிப்போர் அப்படிங்கிறது நீங்கள் விரும்பிய இடத்திற்கான இடமாற்றமும் கிடைக்கும். முடங்கி கிடந்த தொழில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வேகம் பிடிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையோட அத்தியாயத்தை இப்போ தொடங்க போகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியாக சொல்லணும் அப்படின்னா பரிகாரம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ வீர ஆஞ்சநேய பெருமானை வணங்கி வர்றதுனாலையும் துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்கிறதுனாலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிங்கிறத தாண்டி நல்ல முன்னேற்றத்துக்கு போக முடியும். வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றி கொடுப்பாருங்க இந்த வீர ஆஞ்சநேய பெருமான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல மாற்றத்தை உணர முடியுங்க. கண்டிப்பாக துலாம் ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்தது மாறப்போகுங்க. உங்கள் மனசுக்கு நிறைவை கொடுத்துருக்கும். பரவாயில்ல, நம்ம நல்லா நம்ம வாழ்க்கை இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு திருப்தியை இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரங்க. ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்கு. சமூகத்தில் செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். பகைவர்களை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பணவரவு அதிகரிக்குங்க. நினைச்சதை சாதிச்சு நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகுது. வழக்குகள்லாம் சாதகமான நிலை இருக்கு. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வலிமையில் உங்களை மிஞ்சிக்க ஆளே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு சாதகம். இதில் சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு தாராளமான ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு. முயற்சிகளில் வெற்றி உண்டாக்குறாரு. குறிப்பாக யோகம் செல்வாக்கு அதிகரித்து கொடுக்குறாருங்க. தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தர்றாருங்க. போட்டியாளர்கள் எல்லாமே பின்வாங்கக்கூடிய நிலையை உருவாக்குறாரு. வழக்குகள் எல்லாமே வெற்றியாக மாறும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. நன்மைகள் அதிகரிக்க போகுது. போராட்டமான நிலையிலிருந்து இப்போ விடுபட போகிறீங்க. இவங்களை தொடர்ந்து ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுறாங்க? சனி பகவானே சாரகமாக நாங்கள் மட்டும் என்ன அள்ளி அள்ளி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிற தேவையற்ற பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்குறாங்க. குடும்பத்தில் இருந்த நிம்மதி இல்லாத நிலையை நிம்மதியான நிலையாக மாற்றி கொடுக்குறாங்க. புதிய நட்புகளால் உங்களுடைய பொருளாதார நிலை உயருங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே இப்போ வெற்றியாக மாறுதுங்க. நினச்சதை சாதிக்கக்கூடிய நிலை இருக்குது. பணம் அப்படிங்கிறது பண வரவில் இருந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் பல வழிகளில் உங்கள் கைக்கு சேருங்க. செல்வாக்கு உயரும். பட்டம், பதவி, அந்தஸ்துன்னு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. அடுத்தது குரு பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது யோகத்தை உண்டாக்குறாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியை கொடுக்குறாரு. வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல வேலையை அமைச்சு கொடுக்குறாருங்க. புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. குரு பகவான் அதிகபட்சமான யோகத்தை வழங்குறாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்குறாரு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்குறாரு. பணம், பதவி, பட்டம், செல்வாக்கு எல்லாமே கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றுறாருங்க. அடுத்தது சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துறாங்க. எதிர்பார்த்த நன்மைகளை உண்டாக்குறாருங்க. வியாபாரம், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். பணியாட்களாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தர் கீழே வேலை செய்கிறீங்க அப்படின்னாவே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் விலக போகுது. ஆரோக்கியம் சீராகுதுங்க. சட்ட சிக்கல்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கைகூட போகுது. புதிய புதிய முயற்சிகள் அப்படின்னா எல்லாமே மேற போகுதுங்க.
நினச்சதை சாதிக்க போகிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூழல் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய வேலைகள் எல்லா விதங்கள்லேயும் உங்களுடைய எண்ணங்கள் போலவே நல்லபடியாக நிறைவேறுங்க. தெய்வீக சிந்தனை ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. கண்டிப்பாக அமோகமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க.